வணக்கம். சிலோன் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவை பற்றி பேசிய பிள்ளையானின் வீடியோ வைரல். பிள்ளையானை சந்திக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு மறுப்பு. உதய கம்மன்பிலவுக்கு அனுமதி. நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க களி கட்டப்போகும் வரவேற்பு. திரைப்பட பாணியில் நடுவீதியில் கார் பந்தயம். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. தென்னிலங்கை பகுதியில் சம்பவம். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மலையென குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள். பொதுமக்கள் கடும் சிரமம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையானுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்பினார் என்றும் அதற்கு சிஐடி அனுமதி வழங்கவில்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் இது தொடர்பில் சிஐடியை தொடர்பு கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி பிள்ளையானுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்பினார். எனினும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது சட்டவிரோதமானது என்பதால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த சந்திப்பு சிஐடியின் அலுவலகத்தில் சிஐடியின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 17ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகிறது. இதற்கமைய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் விஜயத்தின் போது நல்லூர் கிட்டு பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் ஜனாதிபதியின் வருகை அமையப்பெறவுள்ளது. அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் டில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோமாகம புறக்கோட்டை பிரதான வீதியில் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் மகிழுந்து பந்தயம் ஒன்றை நடத்தியமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவர்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டின் புண்ணிய காலத்தில் இந்த போட்டியை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எதிரான கடுமையான சட்டம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு மையத்தில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் மற்றும் அவை எரியூட்டப்படுவதால் ஏற்படும் புகையால் அந்த பகுதி மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். குறித்த விடயத்தை தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் குறிப்பிட்டார். அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காரைக்கால் இந்து மயானத்தின் அருகில் அமைக்கப்பட்ட நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்பட்டு வானளாவிய அளவில் சேமிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சுற்று வட்டார மக்கள் கடும் அதிருப்தியுடனும் சுகாதார அச்சத்துடனும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த குப்பைகள் அவ்வப்போது எரியூட்டப்படுவதால் துர்நாற்றம், புகை மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பலமுறை பொதுமக்கள் முறையிட்டிருந்தாலும் பிரதேச சபையினர் அதற்குரிய தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்று அவர் குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.